ஒசூர் அருகே சிறுத்தைக்குட்டி நடமாட்டம் இருந்ததாக தகவல் வெளியான நிலையில் வனத்துறையினர் ட்ரோன் மூலம் சிறுத்தைக்குட்டியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வனச்சரகத்திற்குட்பட்ட செட்டிப்பள்ளி வனப்பகுதி புளியரசு என்னும் இடத்தில் சிறுத்தைக்குட்டி சாலையை கடந்து சென்றதாக தகவல் வெளியான நிலையில் வனச்சரகர் பார்த்தசாரதி தலைமையில் 10 பேர் கொண்ட வனத்துறையினர் ட்ரோன் மூலம் சிறுத்தைக்குட்டியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டை நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காணாமல் போன 20 செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் செல்போன்கள் காணாமல் போனது குறித்து நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த புகார்களின் மீது விசாரணை மேற்கொண்ட நகர் காவல் நிலைய போலீசார் காணாமல் போனதாக புகார் தெரிவிக்கப்பட்ட 20 செல்போன்களை கண்டுபிடித்து மீட்ட நிலையில் மீட்கப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி அருப்புக்கோட்டை நகர் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அருப்புக்கோட்டை சரக உதவி காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் கலந்து கொண்டு மீட்கப்பட்ட 20 செல்போன்களை உரிய நபர்களிடம் ஒப்படைத்தார். தஞ்சனூர் அருகே அரிசி அரவை மில்லில் அரவை செய்யப்பட்ட 2 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே கோழிப்பண்ணை என்ற இடத்தில் முட்டத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் நடத்தி வரும் அரிசி அரவை மில்லில் குறைந்த விலைக்கு ரேஷன் அரிசியை கள்ளச்சந்தையில் வாங்கி அரவை செய்து கோழி தீவனத்திற்கு விற்கப்படுவதாக விழுப்புரம் மாவட்ட ரவுடிகள் தடுப்பு பிரிவு நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் சம்பந்தப்பட்ட அரவை மில்லில் திடீர் சோதனை செய்தனர். அப்போது நீர்த்தொட்டியில் நெல் மூட்டைகளுக்கு அடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த போலீசார் அரவை மில் உரிமையாளர் நடராஜன் என்பவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேடச்சந்தூரில் குடகனாறு அணை முழு கொள்ளளவை எட்டியதால் வினாடிக்கு 188 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வேடச்சந்தூர் வழியாக கரூர் மாவட்டத்திற்கு செல்லும் குடகனாறு அணைக்கு தற்போது வினாடிக்கு 188 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் தற்போது குடகனாறு அணையில் 26.12 அடி தண்ணீர் நிரம்பி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 5ஆம் எண் ஷட்டர் மூலம் வினாடிக்கு 188 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. இதில் வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் கலந்து கொண்டு பூஜைகள் செய்து மலர் தூவி அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது ஒரு பெரிய மோகம் எதிர்பார்ப்பு இருக்கும். அது தேர்தல் களத்தில் ஈடுபடாது என பெண்ணாகரத்தில் பாலகிருஷ்ணன் பேட்டியளித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஒகேனக்கலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கலையரங்க 2 நாள் மாநில பயிற்சி முகாம் நேற்று தொடங்கியது. இதில் கலந்து கொள்ள வருகை தந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பெண்ணாகரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாடு விடுதலைக்கு பிறகு அதிமுக ஆட்சியில்தான் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு ஏற்பட்டது என்று குற்றம் சாட்டியதோடு தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதை சுட்டிக்காட்டி விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது மோகம் பெரியதாக இருக்கும் என்று விமர்சித்த அவர், தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்தால் அது அரசியல் களத்தில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் இதே திமுக கூட்டணியோடுதான் தேர்தலை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். எட்டயாபுரம் அருகே சாலை ஒரு மரத்தின் மீது ஷேர் ஆட்டோ மோதி விபத்துக்குள்ளானதில் கூலி வேலைக்கு சென்ற பெண்கள் உட்பட 13க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆர்சி தெருவை சேர்ந்த உதயகுமார் என்பவர் ஷேர் ஆட்டோ ஓட்டி தொழில் செய்து வருகிறார். இவரது ஆட்டோவில் விவசாய பணிக்காக ராமமுத்து பகுதிக்கு கூலி ஆட்களை அழைத்து சென்ற போது எதிர்பாராத விதமாக பாரதி நூற்பாலை அருகே கட்டுப்பாட்டை இழந்த ஷேர் ஆட்டோ சாலையோரம் இருந்த மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஆட்டோவில் பயணம் செய்த முத்துமாரி, சுப்புலட்சுமி, பத்மா, மாரியம்மாள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர்.
மேலும் 13 பேர் சிறு காயமடைந்தனர். தொடர்ந்து அனைவரும் எட்டயபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் விபத்து தொடர்பாக எட்டயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ஷேர் ஆட்டோவில் அதிகப்படியான ஆட்களை ஏற்றி சென்றதை விபத்துக்கான காரணம் என்பது தெரியவந்துள்ள நிலையில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி உரசியதால் திட்டத்தின் மீது ஏறி நின்ற அரசு பேருந்து பத்திரமாக பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து பயணிகளுடன் மார்த்தாண்டம் நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்து குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது காட்டேரி பகுதியில் எதிரே வந்த லாரி பேருந்தின் மீது உரசியதால் பேருந்து இடதுபுறம் இருந்த திட்டத்தின் மேல் ஏறி விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக பேருந்து முன்பக்கம் இருந்த மின்கம்பத்தில் மோதாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து பேருந்தில் பயணித்த பயணிகள் அவசர கால கதவு மூலம் இறக்கப்பட்டனர். இந்த விபத்தால் காட்டேரி குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த குன்னூர் காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பல்லடத்தில் எம்பியுடன் 2 நாட்கள் என்ற நிகழ்ச்சி மூலம் MBA மாணவர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டார். கோவை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் பயின்று வரும் 10க்கும் மேற்பட்ட MBA மாணவர்கள் எம்பியுடன் என்ற 2 நாள் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து கோவையில் அதன் ஒரு பகுதியாக பல்லடத்தில் நடைபெற்றது. பல்லடம் நகராட்சிக்குட்பட்ட அரசு கலைக்கல்லூரி, புதிதாக அமைத்து வரும் மின் மயானம், NGR சாலை, பல்லடம் பேருந்து நிலையம், முஸ்லிம் இன மக்கள் மயானம் போன்ற இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், பல்லடம் நகர தலைவர் ராஜேந்திரகுமார், பல்லடம் நகராட்சி ஆணையாளர், நகராட்சி பொறியாளர், அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 பள்ளி மாணவர்கள் மரத்தில் மோதி சம்பவ இடத்திலேயே மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வரும் முத்துலிங்கம், ராமு, ஜெகதீஷ் ஆகிய மூவரும் பள்ளி முடித்துவிட்டு வேட்டவளத்தில் இருந்து தளவாய்குளத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்பொழுது ஆவூர் அருகே சாலையோரம் இருந்த மரத்தில் மோதி சம்பவ இடத்திலேயே வேட்டவளம் கிராமத்தைச் சேர்ந்த முத்துலிங்கம் என்ற மாணவர் உயிரிழந்தார். மேலும் சின்ன ஓலப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த ராமு மற்றும் இசுக்கொலி காட்டேரி கிராமத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ் ஆகிய இருவர் பலத்த காயம் ஏற்பட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்தை குறித்து வேட்டவளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கீழ்பெண்ணாத்தூர் அருகே அண்ணன் தம்பி இருவருக்குள் ஏற்பட்ட பொதுவழி தகராறில் தம்பி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த களிக்குளம் கிராமத்தில் வசித்து வரும் விவசாயி வேலு மற்றும் மூர்த்தி ஆகிய இருவருக்குள் இடையில் அடிக்கடி நில தகராறு மற்றும் பொதுவழி தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு இருவருக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். அப்போது அண்ணன் மூர்த்தி மற்றும் அண்ணன் மகன் மணிகண்டன் ஆகியோர் அருகில் இருந்த கிரிக்கெட் பேட் மட்டையால் தம்பி வேலுவை தாக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது மயக்கமடைந்த வேலுவை உறவினர்கள் அழைத்து சென்று சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கும்பாறை மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வேலு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து கீழ்பெண்ணாத்தூர் போலீசார் மூர்த்தி மற்றும் மூர்த்தி மகன் மணிகண்டன் இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜபாளையம் ரயில் நிலையத்தில் டிக்கெட் வழங்கும் அதிகாரியின் அலட்சிய போக்கால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் டிக்கெட் கவுண்டரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ரயில் நிலையத்தில் செங்கோட்டையில் இருந்து மதுரை செல்லும் பயணிகளும் சென்னையில் இருந்து ராஜபாளையம் வழியாக குருவாயூர் செல்லும் பயணிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ராஜபாளையம் கிராசிங்கில் கடந்து செல்லும் வேறு ரயில்களில் பயணிக்க டிக்கெட் வாங்க வரிசையில் காத்திருந்தனர். அங்கு டிக்கெட் வாங்கிக் கொண்டிருந்த ரயில்வே அதிகாரி பயணிகளிடம் டிக்கெட்டிற்கு பணம் வாங்க முடியாது என்றும் பயணிகள் அனைவரும்
ஜிபே மூலம் கட்டணம் செலுத்துமாறு கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் டிக்கெட் கவுண்டரை முற்றுகையிட்டு டிக்கெட் வழங்கும் ரயில்வே அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இது குறித்து பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அலட்சியமாக செயல்பட்ட ரயில்வே அதிகாரி மீது ரயில்வே நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பள்ளப்பட்டி அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி வீடு கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி பள்ளப்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பட்டாணி தெரு பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 40 வருடங்களாக வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2007ஆம் ஆண்டு தமிழக அரசால் அரசு நிலம் என்று கூறி பஞ்சாயத்து நிர்வாகம் வீடுகளை இடித்து அகற்றினர். மேலும் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அமைச்சரிடம் வேறு இடத்தில் பட்டா வழங்க வேண்டும், வீடு கட்டி தர வேண்டும் என்று பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்றிணைந்து தனியார் மகாலில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினர். இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்கி வீடு கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் அனைத்து அடையாள ரேஷன் அட்டைகளையும் மீண்டும் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப் போவதாகவும், விரைவில் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.